இதே வந்து ஒரு ஐரூட்டு பொண்ணை மாற்று சாதிகாரன் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த ஐரூட்டில் கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. அது அவங்க வேலை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். தேவையில்லாத நமக்கு தலைவலி. இதெல்லாம் ஏதோ ஒன்று போச்சு நாசனா போச்சு போயிட்டே இருப்பாங்க. சிபிசிஐடிக்கு மறுபடியும் பஸ்லேருந்து விசாரிப்பாங்க. அப்போ மறுபடியும் விசாரணையில் விசாரணை இன்னும் தீவிரமாகிடும். தீவிரமாகிறது ஒரே ஸ்டாப். நான் லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். அது எனக்கு கவினுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாதா? ஏன்னா அவர் தான் இறந்துட்டாரு, பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என்டையருக்கா ஃபுல் ஸ்டாப் எனக்கு தான் தெரியும், கவினுக்கு தெரியும். நான் 28ஆம் தேதி தான் நான் கவினை வரவழைச்சேன். நான் 27ஆம் தேதியே வந்துட்டார் அவர். வந்ததே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய டிராமாட்டிக்காக தான் வேர்டு. வந்தது தெரியாதா? இப்போ சுபாஷினுடைய வீடியோ பார்க்கும்பொழுது அது ஒரு நாடகம்னு தெரியுதா? அவங்க ஏன் அதை வந்து சொன்னாங்கன்னா, சுபாஷினி கவினும் பண்ண சாட் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. இது என்னமோ சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குற்றம் மறைஞ்சிடும். ஆமாம், இது தொன்று தொட்டு நடக்கிறது தான். ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து உள்ள வந்து ரேப் பண்ணலாங்கிற மைண்டில் கூட வாசல் வந்து நின்றுருப்பான். ஆனால் அது நடக்கலை, வேற யாரோ சூழ்ந்துட்டாங்க உள்ள. கிணத்தடியில் கிடந்த வாலியை தூக்கம் வந்தோம்மா. ஒரு அஃபென்ஸை ஒத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு அஃபென்ஸ் மறைஞ்சிரும். அது ஒரு புரிதலுக்காக சொன்னேன். புரியுது. ஒன்று ஒத்தாச்சுன்னா இன்னொரு மறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக டைலூட் ஆகும். டோட்டலாக ஓரளவு செட்டில் பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த விஷயத்தை. இப்போ அவங்க அம்மாவை கைது பண்ண பிறகு தான் பாடி வாங்குவோங்கிறது அவங்களோட நிலைப்பாடாக இருந்துச்சு. அப்புறம் இவ்வளோ லீடர்ஸ் போய் சொல்கிறாங்கல்ல, நிச்சயமாக நாங்கள் இதில் பின் வாங்கலைங்க, கைது பண்ணுறோம், ஆனால் விசாரணை வந்து சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம், அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் கைது கண்டிப்பாக பண்ணுவோங்கல்ல. அதுக்கு மேலேயும் 5 நாளைக்கு மேலே ஒரு வாழ வேண்டிய பிள்ளை பாடியை வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காது. ஆமாம், நான் தான் உங்கள்கிட்ட நான் சொன்னது ஒரு யூடியூப் சேனலில் பேசுனது பேப்பரில் வந்திருக்கு இன்னைக்கு.